قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையருளால் இன்றைய தராவீஹோடு 30 ஜுஸூகளும் தொழுகையிலே ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்று முழு குர்ஆனை தொழுகையிலே ஓதுவதற்கான சந்தர்ப்பங்களையும் அதை செவி தாழ்த்தி கேட்பதற்குமான சந்தர்ப்பங்களையும் நம் எல்லோரின் வாழ்க்கையிலும் ஒன்றுக்கு பன்முறை தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட பல்வேறு வசனங்கள், சின்ன சின்ன சூறாக்கள் நம் எல்லோருக்கும் பரிச்சயமான அறிமுகமான சூறாக்கள். தொழுகையிலே நாம் அதிகமாக ஓதி நம் தொழுகையை நிறைவு செய்கிற அந்த சூறாக்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. அந்த சூறாக்களிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார். சும்ம பின்பு லதுஸ்அலுன்ன நீங்கள் வினா எழுப்பப்படுவீர்கள் யௌமஇதின் என்ற கியாமத்துடைய நாளையிலே அனின் நஈம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அருட்பாக்கியங்களை குறித்து நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் போகிற போக்கிலே சந்தடி சாக்கிலே லேசு மாசாக சொல்லவில்லை. அந்த இலக்கணத்தினுடைய அமைப்பை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற அமைப்பை பார்த்தாலே சாதாரணமாக சொல்லாமல் லதுஸ்அலுன்ன என்ற வார்த்தைக்கு கண்டிப்பாக நான் கேட்பேன் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்கிறார். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே தினமும் பாடம் நடத்துகிறார். அன்றைக்கு பாட வேலை நிறைவு செய்கிற நேரத்திலே எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க, நாளைக்கு இந்த பாடத்துல இருந்து நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பேன் என்று சொன்னால் அதிலே சில நேரங்களிலே சொன்ன மாதிரி கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்கள்ல அந்த ஆசிரியர் வகுப்பிற்கு வர முடியாமல் போகலாம், விடுமுறையில் போகலாம், அல்லது வருகை தந்தாலும் பாட சூழ்நிலையின் காரணமாக அந்த கேள்விகளை கேட்காமல் அடுத்த பாடத்திற்கு செல்வதற்கான சூழல் இருக்கிறது. ஆனால் அதே போன்ற அமைப்பிலே அல்லாஹ் சொல்லவில்லை, லதுஸ்அலுன்ன கண்டிப்பாக கேட்கப்படுவீர்கள், மாற்றமே இல்லை. கண்டிப்பாக விசாரணை என்பது உண்டு. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த சாக்குகளை சொல்லி அந்த சாக்குகளை சொல்லி ஒரு பள்ளி வகுப்பறையிலே மாணவனோ மாணவியோ தப்பிப்பதை போன்று நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விட முடியாது என்பதை அழுத்தமாக சொல்கிறார். திட்டமாக உறுதியாக உங்களுக்கு கேள்வி எனக்கு இருக்கிறது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலக வாழ்க்கையை சாதாரணமாக நினைத்துக் கொண்டீர்களா? ஏதோ அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான், சில காலங்கள் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று நீங்கள் காலத்தை தள்ளிவிட்டு நீங்கள் போய்விடலாம் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொன்றை குறித்தும் நான் கேட்பேன் என்று அழுத்தமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எனவேதான் இன்றைக்கு அந்த செய்திகளை நாம் கவனப்படுத்தும் விதமாக அதிகமான சூறாக்களை நம்ம தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஒரு சூறா தான். ஆனாலும் இந்த வசனத்தை குறித்த சிந்தனை நாம் எத்தனை பேருக்கு, எத்தனை தினங்கள் இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம்?
அல்லாஹ் சொல்கிறார் அனின் நஈம், எல்லா நிஅமத்துக்களை குறித்தும் நாம் கேட்போம் என்று சொல்கிறார். ஒரு நிஅமத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டாலே அது மிகப்பெரிய வரம். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஒரு மிகப்பெரிய நிஅமத். அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குடும்பம் அது ஒரு மிகப்பெரிய நிஅமத். அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அது மிகப்பெரிய நிஅமத். இது போன்று எத்தனை நிஅமத்துக்கள் இருக்கிறதோ எல்லா நிஅமத்துக்களையும் நான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்றுதான் இறைவனின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளும் மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய அமைப்பிலே நம் உடலை குறித்தும் நாம் விசாரிக்கப்படுவோம். உன் உடலை எந்த அமைப்பிலே நீ பயன்படுத்தினாய், உன் குடும்பத்தை எந்த அமைப்பிலே நீ நிர்வாகம் செய்தாய், உன் நிறுவனத்தை எப்படி நீ கட்டி காத்தாய் என்று அனைத்திற்கும் கேள்விகளுக்கு கேட்பதை போன்று இறைவனின் மிகப்பெரிய அருட்படையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை குறித்தும் அல்லாஹ் கேட்பான். நம் குழந்தைகளை கண்காணிப்பதற்கான மிக முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காலத்தினுடைய சூழ்நிலை விரிவாக சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரிகிறது. சாதாரணமாக நேர வீண் விரயம் என்பது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளிடத்திலே நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய காலை மாலை மக்தபுகளுக்கு செல்லக்கூடிய நேரங்கள் போக மீதமுள்ள நேரங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த நேரத்தை எதிலே செலவழிக்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாகி நமக்கு இருக்கிறது. அவன் யாரிடத்திலே நட்பு வைத்திருக்கிறான், அவனுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது, சரியான பாதையிலே அவனுடைய நட்பு இருக்கிறதா என்கிற அனைத்தையும் நாம் கண்காணிக்க வேண்டும். என் பிள்ளை தோளுக்கு மேல வாழ்ந்துட்டான், நான் சொல்லிய கேட்க போறேன் என்று நாம் பேசக்கூடாது. அப்படி அவன் சரியான முறையிலே நேரத்தை திட்டமிட தவறி தவறான வழிகளிலே அந்த நேரத்தை வீண்விரயம் செய்தால் இந்த வீண்விரயத்திற்கும் பெற்றோர்களாகிய நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், அருட்கொடைகளை குறித்து கண்டிப்பாக நான் கேட்பேன். உன் குழந்தைகளை ஏன் நீ கண்டிக்காமல் இருந்தாய், நேர வீண்விரயத்தை ஏன் அனுமதித்தாய்? ரப்புல் ஆலமீன் கேட்கிற போது பெற்றோர்களாகி நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனவேதான் இந்த வசனங்களை இது போன்ற சூழல்களிலே கவனப்படுத்தப்படுகிறது. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகள் மிகப்பெரிய அருட்கொடை. நம் குழந்தைகள் நேரங்களை எப்படி செலவு செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாகி நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி சமுதாயம் என்று சொல்கிறார். ஒரு ஒற்றை நபரை சமுதாயம் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கிறார். இன்றைக்கு குழந்தைகளை நல்வழிப்படுத்துகிற அந்த அமைப்பில இருந்து சற்று தூரமாக்குகிற அமைப்பிலே அவர்களுடைய உடலுக்கு உபாதையை ஏற்படுத்தக்கூடிய, உள்ளங்களிலே நச்சுத்தன்மையை விதைக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் அவர்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகிறது. போதை பழக்கங்கள் இன்றைக்கு நம் குழந்தைகளுக்கு சர்வசாதாரணமாக பழக்கப்படுத்தப்படுகிறது. நமக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது விஷயத்திலே நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறது, கல்லூரிகளுக்கு செல்கிறது என்று நாம் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. வீட்டிலே இருந்து நம் குழந்தை கிளம்புகிறது என்றால் அந்த வீட்டிற்கு வெளியே இருந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்லுகிற அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவனுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது, அவனிடத்திலே
யார் யார் நட்பு வட்டத்திலே இருக்கிறார்கள், அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்கிற அத்தனையும் நாம் கண்காணிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு இளைஞர்களை, குழந்தைகளை, பதின்ம பருவ சிறுவர்களை நோக்கி இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களிலே நமக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இளைஞர்களை சீரழித்து விட்டால் இந்த தேசத்தையே மாற்றிவிடலாம் என்கிற இலக்கோடு ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய வேலைகள், நம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டோம், கல்லூரிகளிலே நல்ல கல்லூரிகளிலே நல்ல பள்ளிக்கூடங்களிலே சேர்த்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சோடு இருந்துவிடக் கூடாது. கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அந்த வளாகத்திற்கு சென்றதற்கு பின்னர் தான் அவர்களுடைய கேராவிலே நம் குழந்தைகள் வருவார்கள். நம் இல்லத்திற்கே இருந்து வெளியே சென்று அந்த காம்பவுண்டுக்குள்ளே வருகிற இடைப்பட்ட சூழலிலே என்ன நடக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக கவனம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் நாம் கவனம் செலுத்தினால்தான் எதிர்கால சூழ்நிலையை, எதிர்கால குழந்தைகளை மிகச்சிறந்த தலைவர்களாக நாம் வென்றெடுக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. மூன்றாவது, செல்போனுடைய பயன்பாடு நம் குழந்தைகளிடத்திலே இன்றைக்கு வியாபித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நோயை போன்று பிடித்திருக்கிறது. மருத்துவ உலகம் இன்றைக்கு சொல்கிறது, ஒரு மனிதன் சற்றேறக்குறைய 2 மணி நேரம் மாத்திரமே அவனுடைய கண்களுக்கு அந்த செல்போனுடைய அந்த அலை கதிர்கள் அவனுடைய கண்களுக்கு உகந்தது. அது தொடர்ந்து பார்க்கக்கூடாது. கேட்பட்டு ஒரு 24 மணி நேரத்திலே அவசியம் ஏற்பட்டால் 2 மணி நேரம் மட்டும்தான் அவனுக்கு உடலுக்கு சாதகமான அந்த சூழ்நிலை அந்த செல்போனில் இருந்து வருகிற கதிர்கள் அவனுக்கு தருகிறது. இதை விட அதிகமாக அவன் செலவழித்தான் என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான சிக்கல்கள், கண் கோளாறுகள், கண் பிரச்சனைகள் ஏராளமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விஷயத்திலும், செல்போனை பயன்படுத்துகிற விஷயத்திலும் அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள், என்ன இணையதளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது உட்பட நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். செல்போனில் இன்றைக்கு நேரங்களை கொடுத்து மிகப்பெரிய அளவிற்கு நாம் நேரங்களை வீண்விரயம் செய்வதிலே இந்த இருந்து வெளியே வந்தோம் என்று சொன்னால் இந்த தீனை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கான அந்த சூழ்நிலைகளிலே நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே அடுத்த கட்டத்தை நாம் விரைவாக செல்ல முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே அவர்கள் மிகப்பெரிய அருட்கொடை, இந்த அருட்கொடையை குறித்தும் நாளை விசாரிக்கப்படுவோம். எனவே நம் குழந்தைகள் நேரங்களை எதிலே செலவு செய்கிறார்கள் என்பதை மிக கவனத்தோடு கையாள வேண்டிய சூழல் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சமூகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள். அவர்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். அவர்கள் சிறப்பாக இருந்தால்தான், செம்மையாக இருந்தால்தான், புத்திசாலிகளாக இருந்தால்தான், கூர்மையான அறிவுள்ளவர்களாக இருந்தால்தான் இந்த சமூகத்தை சரியான பாதையிலே வழிநடத்த முடியும் என்கிற அந்த சிந்தனையை இன்றைய தராவிக் சிந்தனையாக எடுத்துச் செல்ல வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் குழந்தைகளை குறித்த விழிப்புணர்வுகளை அதிகமாக நாம் பெற்று அந்த விழிப்புணர்வில் அதிக கவனத்தை செலுத்தி நாளை ரப்பல் ஆலமீன் குழந்தைகள் குறித்து கேட்கிற போது என் குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்தேன் என்கிற அந்த பெற்றோர்களுடைய பட்டியலிலே நாமும் இடம்பெற வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அவாவையும் நம்முடைய துஆவையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.